இருதய ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயமே, வான தூதர்கள் எழுப்பிய தேவாலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பார்க்க பார்க்க பரவசமே. ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, ஸ்நேக அன்பின் இருதயமே, உமதருள் நிறைந்த ஆலயமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, மண்ணகத்தில் ஓர் விண்ணகமே, பரலோக வாசலின் பரவசமே, பரலோக வாசலின் பரவசமே. பாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் குழந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. அருள் தரும் பலிது மாதவன் மொழிது அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய வழிபாட்டிற்கு பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் திருப்பெயரால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் தனது இரண்டாவது திருத்தூதர் பயணத்தின் போது அங்கே இருந்தவர்கள் நம்பிக்கை செயல் வடிவம் கொடுப்பதையும், மேலும் தெசலோனிக்கர் மக்கள் அனைவரும் அன்பினால் உந்தப்பட்டு உழைப்பதையும் நினைத்து பவுல் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். அவரோடு இருந்தவர்கள் அறிவித்த நற்செய்திக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இதற்கு முற்றிலும் மாறாக இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களை நல்வழியில் காண்பிக்காமல் தங்களுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு விண்ணரசில் நுழையவிடாமல் தடுத்தார்கள், மேலும் முட்டுக்கையாக இருந்தார்கள் என்பதை பல இடங்களில் திருவிவிலியத்தில் காண முடிகிறது. ஆண்டவரில் கொண்டிருக்கும் நம்பிக்கை செயல் வடிவம் அவர்கள் கொடுக்காததால் இயேசு அவர்களை சாடுகின்றார். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றது என்ற இறைவார்த்தைக்கேற்ப நாம் நேர்மையாய் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாய் வாழ்ந்து இறையருளை பெறுவதற்கு திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொள்ள அழைக்கின்றேன். இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் நினைக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றும் இந்த திருப்பலி வழியாக நாம் சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். அதிலும் குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டம், ஆர்எஸ் மங்கலம் மறைவட்டம், இருதயபுரம் பங்கு இறை மக்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலி வழியாக நாம் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். இந்த பங்கில் உள்ள அனைத்து மக்களுக்கும் திரு இருதய ஆண்டவர் வழியாக நல்ல உடல் உள்ள சுகம் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் செய்கின்ற விவசாய தொழிலையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் கட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த புதிய பங்கு ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதற்கு தேவையான பொருளுதவிகள் மக்கள் வழியாக வந்து அடையவும் அவர்களையும் சிறப்பான முறையில் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலி வழியாக நாம் சிறப்பான முறையில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்று தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் தெசோலினுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 11 முதல் 12 நிறைவாக. நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசோலினிக்க திருச்சபைக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிலிருந்தும்
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது. ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம். உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுத்துகிறோம். இவை கடவுளின் நம்பிக்கையையும் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றது. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறை ஆட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள். அல்லேலூயா.
வருகின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நற்செய்தி மத்தேயு எழுதியது அதிகாரம் 23 வசனங்கள் 13 முதல் 22 முடிய. வெள்ளை வேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெள்ளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூய்மையாக்கும் ஆலயமா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேல் உள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீதும் ஆணையிடுகிறார், அதன் மீதும் அதில் குடியிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணையின் மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கையில் உறுதி பெற வேண்டும், இறை விசுவாசத்தில் நாம் உறுதியடைய வேண்டும் என்று திருப்பலி முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம். இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் என்றால் எதில் அடங்கி இருக்கின்றது? ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதும் அவன் நன்மைகளையே செய்வதிலும் தான் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அடங்கி இருக்கின்றது என்ற உண்மையைத்தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. எவ்வாறு ஒரு மனிதன் நல்லவனாக நன்மைகளை செய்பவனாக வாழ முடியும்? நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக நன்மையை செய்கின்றவர்களாக வாழ்வதற்கு எத்தனையோ பேர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார்கள், வழிமுறை சொல்லுகின்றார்கள். சில சமயங்களில் அன்பாக சொல்லுகின்றார்கள், சில சமயங்களில் கண்டித்தும் பேசுகின்றார்கள். எப்படியோ நாம் நல்ல மனிதர்களாக நன்மைகளை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஒரு பெற்றோர் உங்களுடைய குழந்தையை நன்மையிலே நல்ல வாழ்க்கையிலே வழிநடத்த சில சமயங்களில் செல்லமாக பேசுவார்கள். நீ நல்ல பிள்ளை இல்லை, இதை செய்யுமா, நீ எப்பொழுதும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு உதவி செய்வ, இந்த இதை செய் என்று செல்லமாக
அந்த குழந்தையை சற்று உயர்த்தி பேசி, நேர்மறையாக பேசி, நீ என்னுடைய பிள்ளை, நீ இதை செய்வாய் என்று நேர்மறையாக அந்த குழந்தையை உயர்த்தி பேசி ஒரு செயலை செய்ய வைப்பார்கள். அந்த குழந்தையும் மகிழ்வாக அந்த செயலை செய்து முடிக்கும். ஆனால் அதே குழந்தை வளர்கின்ற பொழுது அந்த செயலை செய்ய மறுக்கின்றது. குடும்பத்திற்கு, பெற்ற தாய்க்கு, தந்தைக்கு உதவ மறுக்கின்றது. அப்பொழுது அந்த பெற்றோர்கள் சற்று கடிந்து உரைக்கின்றார்கள். நீ உருப்படுவியா, நீ பிள்ளையா நீ என்று கடிந்து உரைத்து, அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளை அதை உணர வேண்டும் என்று கடிந்து உரைக்கின்றார்கள். அது எதிர்மறையாக அந்த குழந்தைக்கு அந்த அறிவுரையை சொல்லுகின்றார்கள். இவ்வாறாக ஒரு மனிதன் நல்லவனாக, நன்மையை செய்பவனாக வாழ வேண்டும் என்றால் நேர்மறையாகவும் சொல்லி அவனை வழிநடத்தலாம், கடுமையாக எதிர்மறையாக சொல்லியும் அவனை வழிநடத்தலாம். இன்றைய முதல் வாசகம் தெசலோனிக்கேயருக்கு திருமுகத்திலே பார்த்தோம் என்றால், தெசலோனிக்கேய திருச்சபை பவுலடிகளாரின் அந்த போதனைக்கு பிற்பாடு நன்றாக நன்மை செய்கின்றவர்களாக அன்பின் திருச்சபையாக வாழ்ந்து வந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு அந்த இரண்டாம் வருகையை பற்றி போதிக்கப்படுகின்றது. இரண்டாம் வருகை அண்மையில் இருக்கின்றது என்று போதிக்கப்படுகின்றது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தை வாசித்தோம் என்றால், அந்த திருமுகத்திலே இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. அதை கேட்ட தெசலோனிக்கேய மக்கள், இயேசு வரப்போகின்றான், இரண்டாம் வருகை வரப்போகின்றது, நடுத்தீர்வை நடப்போகின்றது என்று சற்று தயங்குகின்றார்கள், சோர்வடைகின்றார்கள். வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது, எவ்வாறு வாழ முடியும், இனி நமக்கு சாபுதானா என்று அவர்கள் சோர்ந்திருந்த வேளையில்தான் இந்த இரண்டாவது தெசலோனிக்கேய திருமுகத்திலே பவுலடிகளார் அவர்களை நேர்மறையாக, சற்று உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை உற்சாகப்படுத்தி பேசுகின்றார். ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து பேசுகின்றார். எவ்வாறு நீங்கள் விசுவாசத்தில் உயர்ந்தவர்களாக வாழ்ந்தீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ்ந்தீர்கள், அதை விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்து வாழுங்கள் என்று அவர்களை வாழ்த்தி சொல்லி அவர்களை திரும்பவும் வழிநடத்துகின்றார். அந்த தெசலோனிக்கேய மக்கள் மனநிலையை அவர் அறிந்தவர். நல்ல மக்கள், சொல்வதை கேட்பவர்கள், சொல்வதற்குத்தான் ஆள் இல்லை, எனவே எடுத்து சொல்வோம் என்று அவர்களை வாழ்த்தி சொல்லி நேர்மறையாக சொல்லி அவர்களை வழிநடத்துகின்றார். இன்றைய இரண்டாவது தெசலோனிக்கேயருக்கு திருமுகத்திலே நாம் வாசிக்கப்பட்ட வாசகத்திலே அதைத்தான் நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் வாசிப்பது, ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழுகின்றது என்று அவர்களை பாராட்டி பேசுகின்றார். எனவேதான் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், உங்களை பற்றி பல சபைகளில் முன் உதாரணமாக சாட்சியமாக சொல்லுகின்றோம் என்று அந்த மக்களுக்கு பவுலடிகளார் சொன்ன பொழுது அந்த மக்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றார்கள், உயிரோட்டம் பெறுகின்றார்கள். நம்மை உற்சாகப்படுத்துகின்றவர் இருக்கின்றார். எனவே நாம் தொடர்ந்து நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், இன்னும் அன்பிலே ஓங்கி வளர வேண்டும் என்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டதாக அங்கு நாம் வாசிக்க முடிகின்றது. ஆனால் அதே சமயத்திலே நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்ப்பது என்ன, அந்த பரிசேயரை குறித்து இயேசு கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்களது மனம் இறுகிய மனம், கல் மனது. ஏற்கனவே அவர்கள் எல்லா விதத்திலும் மக்களை புண்படச் செய்து மக்களிடமிருந்து பல்வேறு காணிக்கைகளை வசூல் செய்து வரிகளை விதித்து அவற்றையும் தங்களோடு சேர்த்து கொண்டு நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். மதம் எப்படி இருக்கின்றது, மனிதனுடைய மனம் எப்படி இருக்கின்றது என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. மாறாக தங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைந்தால் போதும் என்று அவர்கள் அந்த மக்களை அடிமைப்படுத்துகின்ற அளவுக்கு மத அளவிலே, மறை அளவிலே, மதத்தின் அந்த யூத மதத்தின் நம்பிக்கை அளவிலே அவர்கள் அடிமைப்படுத்துகின்ற அளவிற்கு அவர்களை ஆட்டி படைத்து வந்த காலகட்டத்தில்தான் இயேசு இதுபோன்று கடிந்து உரைக்கின்றார்.
ஏனென்றால் அவர்களையும் திருத்த வேண்டும். சாதாரணமாக திருந்திக் கொள்ளுங்கள், இது செய்வது தவறு என்று சொல்லி பார்த்திருக்கலாம் இயேசு முன்னதாக. ஆனால் திருந்தாதவர்களை பார்த்துத்தான் அவர் சொல்கின்றார், வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார். ஏனென்றால் அவர்கள் மனநிலை இறுகிய மனநிலை. பல்வேறு நிலைகளில் இந்த நற்செய்தியிலே நாம் பார்ப்பது, அவர்களை அழுத்தமாக சாடி பேசுகின்றார், அழுத்தமாக சாடி பேசுகின்றார். அவர்கள் மனம் புண்படும் விதத்திலே சாடி பேசுகின்றார். ஏனெனில் அவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள், மக்களை நல்ல வழியிலே வழிநடத்த வேண்டியவர்கள். எனவே இவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்மறையாக அங்கு ஆண்டவர் இயேசு பரிசேயரை சாட்டி பேசுகின்றார். ஏனென்றால் கோவில் புனிதமானது. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? கோவிலில் இருக்கின்ற பொன் புனிதமானது என்று நினைக்கின்றீர்கள். இல்லை, அந்த பொன்னை புனிதப்படுத்துவதே ஆலயம்தான் என்று ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பீடம் புனிதமானது, ஆனால் பீடத்திலே வைக்கின்ற காணிக்கை புனிதமானதல்ல. காணிக்கையை புனிதப்படுத்துவதே பீடம்தான் என்று பீடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஏனென்றால் காணிக்கையும் பொன்னும் புனிதமானது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களிடமிருந்து பணத்தை பெற்று வாழ்ந்து வந்த அந்த பரிசேய கூட்டத்திற்கு அவர் இவ்வாறு ஐயோ கேடு என்று அவர்களை கடிந்து பேசுகின்றார். எதிர்மறையாக பேசி அவர்களை நல்ல மனிதர்களாக நீங்களும் மாறுங்களே என்றுதான் அவர்களுக்கு இவ்வாறு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனநிலையை பொறுத்துத்தான் ஒவ்வொன்றுமே. பலரும் பல்வேறு அறிவுரைகளை சொல்லலாம். ஆலயத்தில் கேட்கின்றோம், பள்ளிகளிலே படிக்கின்ற பள்ளிக்கூட மாணவர்களும் மாணவிகளும் பள்ளியிலே கேட்கின்றார்கள், அல்லது மற்ற இடங்களில் பல இடங்களில் கேட்கின்றோம். பெற்றோர் சொல்கின்றார்கள், பெரியவர்கள் சொல்கின்றார்கள். யார் சொன்னாலும் மனநிலையை பொறுத்தது தான். இப்படித்தான் ஒரு ஊரிலே ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு புதிய ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்திலே அந்த ஊரிலே இருக்கின்ற மக்கள் பலரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக வந்த ஒருவர், வேற்று ஊரினர், அதை பார்த்துவிட்டு அந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே சென்று வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து, அப்பா என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இது என்ன இது என்று கேட்கின்றார். அட ஏங்க நீங்கள் ஒரு ஆள், ஏதோ ஊரில் முடிவெடுத்திருக்காகலாம், கோவில் கட்டணுமா, எனவே வேலை செய்யணுமா, நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று வேண்டா விருப்பாக தன் மனநிலையை அவன் வெளிப்படுத்துகிறான். அதே மனிதர் இன்னொருவனிடம் சென்று என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், இந்த கோயில் கட்டுறாக எங்கள் ஊரில், இந்த கோயில் கட்டுமான பணியில் வேலை செய்யாட்டினா, ஒத்துழைக்காட்டினா எனக்கு அருட்சாதனங்கள் கொடுக்க மாட்டாங்களாம், கல்லறையிலையும் இடம் இல்லையா, அதனால் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று அவரும் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக ஒரு நபரை அந்த மனிதர் கேட்ட பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், ஒரு நல்ல காரியம்யா, எங்கள் ஊருக்கு ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல காரியம், இந்த காரியம் நடைபெற வேண்டும், எனவே இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு என்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த மனிதன் பதில் சொன்னாலாம். மூவருமே அந்த ஊரினர் தான், மூவருமே அந்த வேலையைத்தான், ஆலய பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மூவரும் வேறு வேறு மனநிலையில் பதில் சொன்னார்கள். அந்த மூன்றாவது மனிதனுடைய மனநிலைதான் நம்மிலே இருக்க வேண்டும். ஆலயத்தை கட்டுகின்றார்கள் என்றால் இன்றைய நற்செய்தியிலே வாசித்தது போல அந்த ஆலயம் புனிதமானது. ஆலயத்திலே நடுமையமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பீடம் புனிதமானது, நற்கருணை புனிதமானது. எனவே அந்த புனிதம் இந்த மனிதத்திற்கு நிச்சயமாக நல் வழியை, நல்ல ஆசிரை கொடுக்கும். எனவே நாம் அனைவரும் இன்று இப்பொழுது கூடியிருக்கின்ற வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் எந்த மனநிலையிலே நம்முடைய இந்த இருதயபுரம் பங்கு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்றோமே, எந்த மனநிலையிலே நாம் உதவி கொண்டிருக்கின்றோம், ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றோம், நம்மாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால்
திருச்சபை ஒரு உலகளாவிய திருச்சபை. எந்தோ ஒரு மூலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டிடப் பணிக்காக, ஆலயப் பணிக்காக பல்வேறு தரப்பினரும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உதவ வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் செய்யக்கூடாது? நாம் செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கின்றது. அதை செய்வோம். எத்தனையோ இடங்களிலிருந்து இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள், ஆஹா, அங்கே திரு இருதய ஆண்டவரின் ஆலயமா, அந்த ஊரின் பெயரும் இருதயபுரமா, நிச்சயமாக நாம் உதவ வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் மனநிலையை நாமும் பெறுவோம், உதவுவோம், நம்முடைய ஆலயத்தை கட்டி முடிப்போம். இந்த பங்கிலே மையமாக இருக்கின்ற இந்த திரு இருதய ஆலயத்தை கட்டி முடித்து ஆலயத்தின் வழியாக அருள் வரங்களை பெறுவோம். விசுவாசத்தில், இறை விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கின்றோம் என்றால் நல்ல மனிதர்களாக, நல்லதை செய்தவர்களாக வாழ்வதுதான் இறை நம்பிக்கை, இறை விசுவாசம். இன்று இந்த பங்கிலே இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் என்பது புனித ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். நம்முடைய விசுவாசத்தையும் வளர்ப்போம். வளர்த்து ஆண்டவருடைய அருள் வரங்களை பெறுவோம். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல சிந்தனை படைத்த மக்களாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எதிர்மறை கொண்ட எண்ணம் கொண்ட நபர்களாக நாம் இருப்பதை காட்டிலும் நேர்மறையான எண்ணம் கொண்ட மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது ஆலயம் புனிதமடையும், நாம் வாழக்கூடிய இந்த இடமும் புனிதமாகும் என்ற ஒரு சிந்தனையை மறைவரை வழியாக நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாமும் புனிதம் பெற நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மன்றாட்டுகளாக இந்த நேரத்திலே ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே எம் இறைவா, எம் திரு அவையில் துறவு வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இறை மக்களுக்கு போதிக்கவும் புனிதப்படுத்தவும் ஆயர்களாக இருந்து வழி நடத்தவும் வாழ்வாளும் வார்த்தையாலும் இறை அனுபவம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைத்த நாட்டு தலைவர்கள் நேரிய வழியில் நடந்து மக்களின் நலனை மனதிற்கொண்டு நல்ல திட்டங்களை செயலாக்கி நாட்டை வளர்க்கும் பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல எம் இறைவா, முகமலர்ச்சியோடு கொடுத்தவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர் என்ற இறை வார்த்தைக்கேற்ப எங்களது பங்கில் புதிய ஆலயம் விரைவில் கட்டியெழுப்ப எங்களுக்கு தாராள மனம் கொண்டவர்களை கொடுத்து இவ்வாலயம் வெகு விரைவாக கட்டி முடிக்க போதிய பொருள் பண உதவிகளை கொடுத்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரை உன் வாலிப நாட்களில் நினை என்று சொன்ன எம் இறைவா, இளையோர் தங்கள் வாழ்வில் நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களிலும் விசுவாச வாழ்வில் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் எந்நாளும் சான்று பகர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்த அரும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமது குரலை கேட்டு உமக்கு சாட்சிகள் ஆக அதன் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நேரிய வாழ்க்கை நடந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமான முறையில் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து எல்லா விதத்திலும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு பரலோக பிதாவை,
இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்ட இந்த அனைத்து வேண்டுதல்களையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி நாங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை போன்று புனிதமடையக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வளர தேவையான ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று,
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரத்தத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே,